இதுவும் என்னோட சைல்ட்ஹுட் மெமரீஸில் ஒன்று. எஸ், லைஃப்பில் எவ்வளோ விஷயம் நடந்திருக்கும். ஆனால் அதில் ஒரு சில விஷயம் மட்டும்தான் நம்முடைய மெமரிஸாகவே இருக்கும். அது சின்ன விஷயமா கூட இருக்கும். இந்த வெள்ளாம்பழமும் கரெக்டாக இந்த விநாயகர் சதுர்த்தி அந்த டைமில் தான் கிடைக்கும். எல்லாமே பழமாக இருக்காது. அதில் ஒரு சிலது காயாக தான் இருக்கும். அந்த காயை எடுத்து அரிசிக்குள்ளே ஒளிச்சு வச்சுட்டு டெய்லியும் வந்து ஸ்கூல் விட்டு வந்து பார்த்து பழுத்துருச்சா இல்லையான்னு பார்க்குறது. அதுவும் அந்த ஸ்மெல் இருக்கே, பழுத்த பழத்தில் கொஞ்சமாக சுகரு, சால்ட்டு, சில்லி பவுடர் சேர்த்து மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டு. உங்களுக்கு எப்படின்னு சொல்லுங்கள். பெயிண்டிங்னாலே ஜாலி தான். ஏன் வீட்டு பொண்ணுண்டுக்கு இந்த மாதிரி குட்டி குட்டியாக செஞ்சு பெயிண்ட் பண்ணுறதுலாம் ஒரு அலாதி. அவளுக்கு மட்டும் இல்லை, எனக்கும் ஜாலியாக தான் இருக்கும். யாருக்கு தான் இந்த மாதிரி பெயிண்டிங்லாம் பண்ண பிடிக்காது. நம்ம குழந்தைங்களோட சேர்ந்து உட்காந்து இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணும்போது நமக்கும் ரிலாக்ஸ்டாக இருக்கும், ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாகவும் இருக்கும். டைம் போகிறதுமே தெரியாது. லாஸ்ட்டாக வடையும் சுட்டாச்சு, சாப்பாடு ரெடி. எல்லோரும் சாப்பிட்டு போங்க. என் வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.